வெளிச்சத்தை போலாக்குவீர். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இந்த மாதத்தில் கட்டளையிடுவாராக. இந்த பிப்ரவரி மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 97 அதிகாரம் 11 வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை, மகிழ்ச்சியை வைத்திருக்கிறாருங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு ஆன்டிசிபேட்டடாக ஒரு பிரச்சனை வந்துருமோ, ஒரு தீமை வந்துருமோ, இல்லாட்டினா இந்த நன்மை என் வாழ்க்கையில் நடக்குமோ என்று ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு பயத்தோடு நீங்கள் காத்திருப்பீர்களானால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை, மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், உங்களுடைய கடந்த காலத்தை, அதாவது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னதாக அல்லது இயேசுவை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட புதிதிலையும் இருந்ததையும் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை உங்களால் உணர முடியும். கர்த்தருக்குள்ளே வந்தவர்கள், அவரை நம்பி அவரை பற்றி கொண்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. மற்றும் அவர்கள் சுருங்கி போவதில்லை, அவர்கள் குறுகி போவதில்லை. மாறாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், விருத்தி அடைந்தவர்களாய், நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களாய் தாங்க இருப்பாங்க. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருக்கு பயந்து அவரை பற்றி கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனை அநேகரை கர்த்தர் விருத்தி அடை செய்தார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவாவை கர்த்தர் நீதிமான் என்று கண்டார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை அந்த பேழையில் வைத்து இந்த உலகத்தின் அழிவின் காலத்தில் காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, அவனுடைய சந்ததி தான் சேம், காம், யாப்பேத் என்பவர்கள் தான் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பினார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, அவர் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் அழைத்த தேசத்திற்கு ஆபிரகாம் கடந்து சென்றார். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 24 அதிகாரம் 35 வசனம் அவரை குறித்து இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் என் எஜமானை, அதாவது ஆபிரகாமை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா, கர்த்தர் ஆபிரகாமை மிகவும் ஆசீர்வதித்தாராம். அப்படி ஆசீர்வதித்தபடினால அவர் மிகவும் சீமானாய் இருந்தார். வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், அந்த காலத்துடைய கரன்சியாக தான் பாருங்கள். அப்படி அந்த காலத்துடைய செல்வம் தான் பாருங்கள். அவ்வளவு செல்வத்தை கொடுத்து என் எஜமானை சீமானாய் ஆக்கியிருக்கிறார் என்று அந்த வேலைக்காரன், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு பார்த்தீங்கன்னா, அவரும் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையோட பற்றோடு இருந்த ஒரு மனிதன் தான் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் அவர்கள் குடியேறின அந்த இடத்துல அவர் தரித்திருந்தார். அவரை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் 12-13 வசனங்கள் அது சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பார்த்தீங்களா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அதாவது கர்த்தர் வாக்கு பண்ணி கூட்டிகிட்டு வந்த தேசத்தில் இருந்து அங்கே விதை விதைத்தான். அங்கே தேவன் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை அடைந்தான். எப்போ? அந்த வருஷத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் அடுத்த வருஷம் பாருங்கள், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இதுதான் பாருங்கள், வர வர விருத்தி. நீங்கள் கர்த்தருக்குள்ள வர வர, கர்த்தருக்குள் வளர வளர, கர்த்தருக்குள் ஆழமாய் வேர் ஊன்ற அவரை நிலைத்திருக்க கர்த்தர் உங்களை விருத்தி அடை செய்கிறவராய், உங்களை மகா பெரியவர்களாக்குகிறவராய் இருக்கிறார். அதில் மாற்றமே கிடையாது. இப்படி கர்த்தர் அந்த வருஷத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல இந்த வருஷத்தில் இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை காண உதவி செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 30 அதிகாரம் 43 வசனம், இவ்விதமாய் அந்த புருஷன், அதாவது யாக்கோபு, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனா. பார்த்தீங்களா, யாக்கோபை கர்த்தர்
அந்த புருஷனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் மிகவும் விருத்தி அடைந்தான் என்பதை பார்க்கிறோம். யாக்கோபை பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவனுடைய தகப்பன் வீட்டிலேருந்து அவன் கடந்து போகிற அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அவன் கர்த்தரை பிடித்து கொண்டான். பெத்தேல் என்கிற இடத்துல இது கர்த்தர் இருக்கிற ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தேல் பேர் வைக்கிறான். நான் போய் திரும்ப பத்திரமாக வரும்போது நீர் எனக்கு கொடுக்குறதுலெல்லாம் தசம பாகம் கொடுப்பேங்கிறான். சேஷ்ட புத்திர பாகத்தின் மேலே அவன் ஆசையாக இருந்தான். ஏன்னா அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். ஈசாக்கு தன்னுடைய வாயினால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூறுவதை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். இப்படி கர்த்தருடைய காரியத்திலே, கர்த்தர் கரத்திலிருந்து வருகிறதிலே, கர்த்தரிலே அவன் பற்றுதலாக இருந்தான். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் இப்படி மிகவும் விருத்தியடை செய்தார், அவனை ஆசீர்வதித்தார். லேட்டராக பார்த்திங்கன்னா யாக்கோபு திரும்ப அந்த தேசத்துக்கு வரும்போது அவனுடைய சகோதரன் ஏசா இருக்கிறான். ஏசா இருக்கிற ஸ்தலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வரான். கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா ஏசா அந்த இடத்த விட்டு போய்விடுகிறான். யாக்கோபு தான் அந்த இடத்துல நிலைத்திருக்கிறான். பாருங்கள், இப்படி கர்த்தரை பற்றி கொண்ட மனிதர்கள் மற்ற எதையும் பற்றி கொள்ளாமல், மற்ற காரியங்களை பற்றி கொள்ளாமல், ஏசாவை பார்த்திங்கன்னா கானானிய ஸ்திரீகளை திருமணம் முடித்து கொண்டு, இஸ்மவேலுடைய ஸ்திரீகளை திருமணம் முடித்து கொண்டு அப்படி போயிட்டார் அவர். ஆனால் இந்த மனுஷன் தன்னுடைய தகப்பன் தாயுடைய பேச்சை கேட்டு தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு போய் தன் சொந்தத்தில் பொண்ணு எடுத்து அந்த தேவ சந்ததியை காத்து கொள்ளுகிறதுல அவர் கவனமாக கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன், கர்த்தருடைய பாதையை சூஸ் பண்ணுகிற மனுஷன் கண்டிப்பாக வர வர அவன் விருத்தி அடைகிறவனாக தாங்க இருப்பாங்க. அதில் மாற்றமே கிடையாது. கர்த்தர் உங்களையும் அப்படி விருத்தி அடை செய்வாராக. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதை படிக்கிறேன் நான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். பார்த்தீங்களா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எவ்ரி டே ஹி வாஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். தாவீதுக்கு இருந்த எதிரி யாரு? அந்த தேசத்துடைய ராஜாவே அவனுக்கு எதிரியாக இருந்தான். சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு எதிராக இருந்தார்கள். அவனை பிடிச்சி சவுல்கிட்ட கொடுத்துடணும், கொலை பண்ணிடணும், வெகுமதி வாங்கிடணும் என்றெல்லாம் ஜனங்கள் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். பார்த்தீங்களா? கர்த்தரை பற்றி கொள்ளுகிற மனுஷனை கர்த்தர் விருத்தி அடைய செய்வாருங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை செல்வமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஆத்தும அறுவடையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் எல்லைகளாக இருக்கலாம். கர்த்தரை பற்றி கொள்ளுகிற மனுஷனை அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்கிறவர். வாட் அபவுட் நியூ டெஸ்டமெண்ட்? புதிய ஏற்பாட்டுடைய காரியம் என்ன? இதில் இந்த வசனங்கள் வாக்குத்தத்தங்கள்லாம் பலிக்குமா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படி தானே? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 4-5 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்று வேதம் சொல்கிறது. பார்த்தீங்களா? அதாவது தேவனிடத்திலிருந்து வந்த சட்டம், அப்போஸ்தலர்கள் மூலமாக வந்த சட்டத்தை கர்த்தர் அந்த சபைகளுக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் மூலமாக அந்த சபை அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது, சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய வழியிலே அந்த சபைகள் நடந்தபோது சபைகள் நாளுக்கு நாள் பெருகின என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5வது வசனத்தில். இப்படி கர்த்தரை பற்றி கொண்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாலும் சரி, புதிய ஏற்பாட்டின் விசுவாசியானாலும் சரி, சபையானாலும் சரி, நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் பெருக்கம், அதை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 97வது அதிகாரம் நம்ம படித்தபடி, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கும் கர்த்தர் மகிழ்ச்சியை, வெளிச்சத்தை வைத்திருக்கிறாருங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு இருளை எதிர்பார்த்துருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சின்ன ஜாப் சேஞ்சு, சின்ன சேலரி இன்க்ரீஸ் அல்லது லொக்கேஷன் சேஞ்சை எதிர்பார்க்கலாம். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடக்கும்போது, அவர் காட்டுகிற பாதையில் அவர் கொடுக்குற நன்மைகளை சுதந்திரிக்க தைரியத்தோடு விசுவாசத்தோடு போகும்போது அதுக்கு பின்பாக ஏராளமான வெளிச்சத்தை, மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்த அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. ஏதோ மகிழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை, வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை. அடுத்த வசனம் அழகாக சொல்கிறது, நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை
கொண்டாடுங்கள் நன்றி. ஆகையினால மகிழ்ந்து கர்த்தரை துதிப்போம். இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதாக, இந்த ஆண்டை கர்த்தருடைய சுதந்திரத்தின் பலன் பெருகின ஆண்டாக கொடுப்பாராக. ஒரு ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனுக்கு மகளுக்கு நீர் வைத்திருக்கிற வெளிச்சத்துக்காக, மகிழ்ச்சிக்காக நன்றி ஆண்டவரே. அதை இந்த ஆண்டில் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்ய. உங்கள் கிருபை, வாழ்வு, வளமை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிரம்பும்படியாக ஆண்டவரே, தாவீதை போல, தகப்பனை யாக்கோபை போல, ஈசாக்கை போல, ஆபிரகாமை போல வர வர விருத்தி அடைந்து பெருக ஊழியங்கள் ஆண்டவரே, அன்று சபைகள் நாளுக்கு நாள் பெருகினது போல பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கே எல்லா துதிகன மகிமை உண்டாகட்டப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Thank you.